சும்மாவும் ஒரு சேனலை தொடங்கி வச்சு நடத்தி கொண்டிருக்கு. திரு ஸ்ரீதரன் அரசாங்கத்தோடு சேர்ந்து அந்த 2ஆம் இடத்துக்கு வந்தவருக்கு வாக்களித்து அவர்தான் இப்பொழுது லஞ்ச ஊழல் ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம். நீங்கள் சரத் பொருட்சேகாவுக்கு சப்போர்ட் பண்ணலையோ, நீங்கள் மைத்ரிபால சிறிசேனக்கு சப்போர்ட் பண்ணலையோ, காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சம்பந்த கால விடையக்கு நீங்கள் பக்கத்துல பார்த்துருக்கிறீர்கள். அதை பார்த்து நிறுத்தினீங்களான தேசிய தலைவருக்கு எப்படி ஒரு அண்டன் ஒரு எந்தெந்த பேரோட யார ஒப்பிடணும்னே தெரியாம கொண்டு வந்தது ஆள்தான். மத்திய குழு உறுப்பினர்கள் இருக்கிற முகங்கள்லாண்டாப்பா முதல் பச்சை கல்லறடாப்பா. சைக்கிள் கட்சி உண்டு, அதே மாதிரி எங்களை சுயேச்ச நாமல் மாதிரி கிடக்கு. அவள் உன்னட்ட 2 சங்கிலிய வேண்டுவாள், அதே நாள் இன்னொரு அந்த சங்கிலிக்கு பெண்ணனும் வேண்டுவாள். ஆப்பிள் கடை பக்கம் போய் பேர் வாங்க அக்கா வாங்க. அந்த சத்தம் எங்களை கூப்பிடுற மேக்கடாப்பா மோட்டர் சைக்கிள நேரம் கொண்டே ஓட்டி விட்டுருந்தாங்களே. சீனி கூடி இருக்கு, அரிசி விலை கூடி இருக்கு, பருப்பு விலை கூடி இருக்கு, இந்த கரண்டையும் திருப்பி கூட்ட நிக்கிறாங்க. அவங்க செஞ்சதானே கூட செய்யறான், ஜனம் கொண்டாடுதுரா. இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் பார்க்க போற இனி இந்த அந்த வருமானத்தை விட யூடியூப் வருமானம் நல்லா இருக்குன்னு யூடியூப்ல இறங்கிடுவாங்க உங்களோட. என்னண்ணா சைக்கிள் நிறுத்தியாச்சா? ஓபடாப்பா ஏத்தி கொண்டு போகணும். லேண்ட் மாஸ்டர் விரட்டு பண்ண அட கோதாரி விடுவானே. இரவு பகலா உண்டிய போட்டு காலட்டை கழுவி ஓட தெரியாட்டி பேருந்து சைக்கிளை திருத்துற. அந்த மாதத்துக்கு உதவமெண்டு தானே. அந்த மாதத்துக்கு என்ன செய்வேன்? சைக்கிள் டாக்டர் டாட்டே போனேன், சுகர் கூடி இருக்கு, ப்ரெஷர் கூடி இருக்கு, சைக்கிள்ல தான் திரியணும். சரி ஓடிக்கொண்டு திரியல, அது உருட்டி கொண்டா திரிவேன். எனக்கு ப்ரெஷர் வந்துடும் போல. அதை விடுங்கண்ணா, நல்ல சந்தோஷம். நீ என்ன மொக்கனோடா? சரி சரி அதை விடுங்கண்ணா. ஒரு சந்தோஷமான சம்பவம்னு சொல்றதுதான் வந்தனா நீங்கள் தடியை தூக்கி கொண்டு நிற்கிறீங்க. என்ன சந்தோஷம்? என்ன சந்தோஷமான தகவல்? வேலண்டைன்ஸ் டேக்கு தெரியும் தானே, எனக்கு இவ்வளவு வயசாச்சு கல்யாணம் முடியலன்னு ஒரு ஆளை பார்த்தேன். அப்ப அவள் சொன்னவள் ஐபோன் வண்டி தந்தா ஓமன்ட்டு சொல்ற மாதிரி தான். இவர் உங்க ஐபோன் 500 சைக்கிள் திருத்துறாரு. அப்ப ஐபோனும் வேண்டிட்டேன். அது பிறகு ஒரு 2 பவுன்ல சங்கிலி ஒன்று வேண்டி வச்சிருக்கேன். 2 பவுன் ஓமண்ணா இல்ல அவளுக்கு தான் ஒத்த அலுமாரியும் இல்லையா தெரியும் தானே. வெளிநாட்டுல இருந்து கொஞ்சம் அப்படி காசுகள் வந்தது. சரி சரி. அப்ப எடுத்தோடு வந்த காசுல கொஞ்சம் ஐபோனை வேண்டிட்டேன், 2 பவுன்ல சங்கிலியும் வேண்டிட்டேன். சரியா? 2 பவுன்ல சங்கிலியும் வேண்டிட்டேன். சரி. இனி 2ஐயும் கொடுத்து அவளை கொஞ்சம் ஓகே ஆக்கி விட்டேன்டா. அப்படியும் 12 மாசம் மட்டும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ற வயசுலும் கிட்டி வருது தம்பி. அவள் உன்னட்ட 2 சங்கிலிய வேண்டுவாள், அதே நாள் இன்னொரு அந்த சங்கிலிக்கு பெண்ணனும் வேண்டுவாள். சிக்கெல்லாம் முடியும். உன்னட்ட போன வாங்கி போட்டு இன்னொரு ரீலோட்ட போட சொல்லுவாள். உனக்கு தேவையில்லாத இவள் அப்படி இல்லையா. எனக்கு இந்த உலகத்துல கலிகாலத்திலையும் ஒரு கண்ணகிய நீங்க பார்த்திருப்பீங்களா? அது அவள் தானண்ணா. எனக்கு என்ன பேருந்து நாளைக்கு உங்க போலீஸ் ஸ்டேஷன்ல குடிபட்டு அண்டின நகையை காணையில அம்மம்மாண்ட நகையை காணையில 2 தெரியாம இருந்தா சரி. சரி சரி. சும்மா நீங்கள் 2-3 பிள்ளைகளை போன முறை மோட்டர் சைக்கிள் வாங்கி பிடி விட்டு அது அவள்கிட்ட அது அவள் கொடுத்த சங்கிலியில வேண்டின மோட்டர் சைக்கிள் என்ன, இது நான் சங்கிலி கொடுக்குறேன்னா. இதெல்லாம் ஒரு உண்மையான காதல். 2-3 பிள்ளைகளை பெற்ற உங்களுக்கு என்னன்னா தெரிய போகுது இந்த கால காதல். எனக்குடா அந்த மாதிரி கிடக்கு. ஆனால் வேறு யாரோ என்னது கிடக்கு எங்கட நம்ம அவரு போட்டு கேமராவோட தெரியுறாரோ. நான் நினைக்கிறேன்னா ஏற்கனவே ஒரு எம்பி ஒரு ஆள் எம்பி போஸை விட்டுட்டு யூடியூபரா மாறிட்டார். இவரும் முழு நேரம் யூடியூபரா மாறுறதுக்கு பிளான் போடுறார். அதே மாதிரி அங்கால சும்மாவும் ஒரு சேனலை தொடங்கி வச்சு நடத்தி கொண்டிருக்கு. என்ன அந்த இதுடா அந்த ஓலையோ மட்டையோ அந்த அது என்ன அதுக்கு பிறகு தானும் பர்சனலாம ஒரு சேனலோட தொடங்கி வச்சிருக்கேன். நான் நினைக்கிறேன்னா இந்த பாராளுமன்ற உறுப்பினர் எல்லாம் பார்க்க போற இனி இந்த அந்த வருமானத்தை விட யூடியூப் வருமானம் நல்லா இருக்குன்னு யூடியூப்ல இறங்கிடுவாங்க உங்களோட. சரி, என்ன மாதிரி அரசியல் ஆய்வாளர்கள் தான் இனி சேனல் நடத்தலாம் போகும். சரி அதை விடுங்கண்ணா. நானும் அவளும் சேர்ந்துருவோம் போல எனக்கு வார மாசம். ஆனா இந்த சுமந்திரனும் ஸ்ரீதரனும் சேர மாட்டாங்க அவளோட கிண்ணு. அது வடதுருவம் தென் துருவம். ஆனா இப்ப பேர் ஒரு எலெக்ஷன் வந்தால் டக்கண்டு இப்போ வடமாகாண சபை எலெக்ஷன் பெருது டீல் ஒன்று அடிச்சு இப்ப என்ன சொல்லலாம் பிரச்சனை. எந்த கள்ளத்தை என்ன யார் கதைக்கிறது, எந்த கள்ள விஷயத்தை யார் கதைக்கிறது தெரியாம மாறி மாறி எல்லாரும் உண்மையை சொல்லி கொண்டிருக்கணும்.
அவரை பற்றி இவரை பற்றி இவரை பற்றியவர் இங்க பாரு ஆள் இங்க சொல்லி வச்சிருக்கு. கட்சியின் பொதுச் செயலாளர் என்ற வகையிலே சில விடயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்கு. ஏன் தான் இந்த நடவடிக்கை எடுத்தது? அரசியலமைப்பு பேரவை பாராளுமன்ற குழு தலைவர்ல இருந்து நிப்பாட்டினா ஆள் பதில் சொல்லி வச்சிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி எழுந்தது. இது ஒரு வருடத்துக்கு முன்னர். இவர் இவர் இது இந்த வீடியோ தானே, இந்த வீடியோவில் இவர் சொல்றார் ஆனா உண்மையாவே அந்த பாராளுமன்ற குழு அவைத் தலைவர் குழு அதுல இருக்கிறவர் வந்து ஒரு சுயேட்சையா அவங்களை செயற்படக்கூடும். கட்சி என்ற ரீதியில் நீங்கள் கலந்துரையாடலாம், என்னென்ன செய்யலாம், ஆனா சுயேட்சையா அவங்களை செயற்படக்கூடணும். ஆனா அவர் செஞ்ச சரி என்று நான் சொல்லவே, அவர் செஞ்ச புலதான், அதுக்கு வாக்களிச்சது புலதான். ஆனா அந்த என்ன சொல்றது, இந்த போஸ்டிங்கை கொடுத்துட்டு இந்த பதவியை கொடுத்துட்டு நீ இப்படி செய்யன்னு சொல்லி அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு அழுத்தம், இது கிட்டத்தட்ட ஒரு அழுத்தம். அதே மாதிரி என்ன அவரும் இராணுவத்துக்கு வாக்களிச்சேன்னு சொல்றாங்க. என்ன அதே மாதிரி இழப்பீட்டு திணைக்களத்துக்கு இராணுவத்தை நியமிச்சிருக்காருன்னு சொல்றாங்க. ஒன்று வந்து இந்த இழப்பீட்டு திணைக்களம் ஓஎம்பி திணைக்களம் எல்லாத்தையும் எங்களை காணாமல் ஆக்கப்பட்ட மக்களே இது சரி வராதவங்களுக்கு சரியா நீதியை தராது ஒரு ஆற நியமிச்சா என்னன்ற இன்னொரு கருத்தொன்று இருக்கு. அடுத்த இந்த அரசாங்கம் ஏதாவது ஒரு நிறுவனத்தை நியமிக்குதா இல்லை ஏதாவது ஒரு நிறுவனத்தை கொண்டுறதுண்டா அது எங்க காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுக்கோ இல்லை அரசியல் கைதிகளுக்கோ நல்லது நடக்கும்டா கொண்டுறது கொண்டரணும். சர்வதேச நாடுகளுக்கு காட்டணும், நாங்க சமாளிப்பு கேஸுக்கு தான்டா நாங்க விழா நிறுவனம் வச்சுக்கணும். அதே ஒரு பெரிய விஷயமா எடுத்து இவங்க சண்டை பிடிக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனைண்டான்னா இப்ப எங்களுக்கு வெளி உலகத்துக்கு சுமந்திரனை இங்க உள்ளுக்க கொண்டாடுறதுல ஒரு பெரிய பங்காற்றினதே ஸ்ரீதரன் தான் முதல். ஆளுமையானவர் எங்களுக்கு வேணும் என்று சொல்லி ஆளுமையானவர் தேசிய தலைவருக்கு எப்படி ஒரு எந்தெந்த பேரோட யார ஒப்பிடணும்னே தெரியாம கொண்டு வந்தது ஆள்தான். தம்பி வடிவ கவனமாக்குகள். இப்ப சிறிதரன் நம்பியை பற்றி விமர்சிக்கிறாரோ, ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் சரத் பொருட்செயலாக சப்போர்ட் பண்ண இல்லையோ, நீங்கள் மைத்ரிபால சிறிசேனக்கு சப்போர்ட் பண்ண இல்லையோ, நீங்கள் வந்து எங்கட விடுதலை புலிகளை அழிச்சு அடுத்த நாள் பெரிய கொண்டாட்டம் ஒன்று நடந்தாங்க பார்லமெண்டத்துல, பொப்பி மேல அதை விட காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சம்பந்த கால விட நீங்கள் பக்கத்துல பார்த்தோன்றீர்கள். அதை பார்த்து நீங்களான என்னதான் இவர் கதைச்சாலம்னா சர்வதேச நாட்டுல விடுதலை புலிகள் அமைப்பினரும் விசாரிக்கப்படணும், எங்கட ராணுவம் விசாரிக்கப்படணும் ஒரு நிலைப்பாட்டுல நின்றது இவே தானே. இவர் என்ன சொல்ல நிற்கிறார், சன இன்றைக்கு நடந்தது நாளைக்கு மறந்துடு, நேற்று நடந்தது இன்றைக்கு மறந்துடும் ஒரு கதை நிலைப்பாட்டுல இவர் இருக்கிறார். சனம் தெளிவா இருக்குது, இதுதான் அடிச்சாச்சு, அவருக்கு சீல் அடிச்சாச்சு. ஆனா இனி அந்த சீல் அழிக்கிறதுக்கு ஒரு இதோட தேவை சீல் அழிக்கிறது தேவை. சரி, சீல உண்மையாவேடாப்பா எல்லாரும் புல செய்யாதவனும் இல்லை, ஒரு தருமே இல்லை. சரி, நீ மக்கள் ஒரு தலைவனா வரணும், வெளியில வரணும், இந்த முகங்களும் வெளியில வரணும், அரசியல் நீங்கள் சாதிக்கணும், மக்களுக்கு ஒரு தீர்வு கொண்டு என்ற மனப்பான்மை உங்களுக்கு இருந்தால் உண்மையா மக்களுக்கு சேவை செய்யுங்க. முதல் கட்டமா உங்கள்கிட்ட இருக்க நகரசபை பிரதேச சபையை வச்சுக்கொண்டு என்ன செய்யலாம் மக்களுக்குன்றது அதை செயற்படுத்தி காட்டுங்க மக்களுக்கு. கரைதுறை பெற்று விரைசபை அது வந்து யார்கிட்ட போட்டு என்பிபிட்ட போட்டு காணவே 2 பேர் கொள்வல் பாடாளன் தான் போனது. சரி, அதை விடனாப்பா இந்த ஆப்பிள் கடை பிரச்சனை தெரியுமா? ஆப்பிள் கடை பிரச்சனை என்னன்னா அது பெரிய பிரச்சனை. இந்த ஆப்பிள் கடை நீட்டுக்கு இருக்கല്ലോ, அது இப்படி இந்த காலத்துல அந்த நேரம் அவங்களோட தெரிஞ்சவங்களுக்கு அப்படி இப்படி என்று சொல்லி கடைகள் கொஞ்சம் அவங்களோட ஆதரவில் கொஞ்சம் கொடுத்தவங்க. அதை வந்து பேருந்து கோர்ட்ஸில் மாநகர சபை வழக்கு போட்டு கோர்ட்ஸில் வழக்கு போட்டால் இப்போ கோர்ட்ஸ் தீர்த்து விட்டது வந்து இவே வேண்டிய ஒரு வாழ்வாதாரமாக இதை கொடுங்க கடைன்னு சொல்லி இப்போ இந்த வாழ்வாதாரம் வந்து 15 வருஷமாக போச்சு கொடுத்து. ஒரு வாழ்வாதாரம் என்றாடாப்பா ஒரு 15 வருஷத்துக்குள்ள அவே நல்லா கடையை வச்சு நல்லா வந்துட்டு ஒரு 2 கடை 3 கடை வச்சிருக்கணும். சில பேர் வெளிநாடும் போட்டு கை மாறி இருக்குங்க. அப்ப வாழ்வாதாரம்ன்றது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் பாவிக்கலாம். அதுக்கு பிறகு அது வந்து இந்த சொத்து தானே, மாநகர சபை சொத்தா தானே பெறணும். மாநகர சபை என்ன சொல்லுது, இதுல போக்குவரத்து நெரிசல் இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது. மற்றது மாநகர சபையில ஒரு பொதுவான 2.5 கோல் பண்ணி திருப்பி கடையில எல்லாரும் வணங்கும் இந்த விஷயத்த சொல்லிச்சு எல்லாருக்கும். ஆனா அவை ஆப்பிள் கடைக்காரருக்குள்ளே மீதும் அரசியல் செலவு அவங்க விடுறாங்களே இல்லை, எல்லாரும் நின்று நடக்குது. ஆனா உண்மையாவே மாநகர சபை சொல்றதுல ஒரு விஷயம் நல்ல விஷயம், அதுல போக்குவரத்து நெரிசல் பெரிய ஆப்பிள் கடை பக்கம் போய் பேர் வாங்க
அக்கா வாங்க அது அந்த சத்தம் எங்களை கூப்பிடுற மேக்கடா அப்ப மோட்டர் சைக்கிள நேரம் கொண்டே ஓட்டி விட்டுருவோம் நாங்களே. அதானடா அதுல அந்த பாக்கொண்டுல வச்சுட்டு விசில் அடிச்சு ஓடுறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால பாக்க விசில் அடிக்க நான் நினைச்சேன் போலீஸ் தான் விசில் அடிக்கிறாங்க நான் நிப்பாட்டி அது எப்படி எல்லா இடங்களும் நான் பார்க்கத்தான் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாம எங்கட யாழ்ப்பாணத்துக்கு அப்ப அது என்ன சொல்லுவாப்படா சிட்டியான ஜன நெரிசலும் ஒரு வாகனம் சரியா போய் விரையிலாத ஒரு அந்த அவசரத்துக்கு அதுக்காக போய் விரையிலாத எல்லாம் சரியான முறையில் ஒழுங்குபடுத்தணும்டா. அப்போ அவுத்து திட்டமிடப்படாத ஒரு நகரம் தான் எங்கட யாழ்ப்பாணம். அது மட்டும் இல்லாம திட்டமிடப்படாத தவிசாளர்கள். இன்னொரு பிரச்சனையும் இதுக்கு மூலமா கிண்டுபட்டிருக்கு. நிறைய பேர் உங்க கடையை வேண்டி எங்கட மெயின் மார்க்கெட் இருக்கணும் அதுக்குள்ள கடையை வேண்டி போட்டு ஒரு கடையை வாங்கினால் பக்கத்து கடையையும் சேர்த்து வாங்கி போட்டு இங்கே சிவரை உடச்சி போட்டு விட்டுருக்கணும். ஒரே கடை மாதிரி உள்பக்கத்தால சிவரை உடச்சி விட்டுருக்கணும். சரியோ எல்லாம் இப்போ புடி வருது. ஆனா இவங்களுக்கு விடாப்பா சும்மா லைட்டா எல்லாம் தெரியும் போல கிடக்கு எல்லாம் தெரியாம அவன் ஏன்டாப்பா முந்தைய இந்த ஸ்டாண்ட் ரோட் இருக்கு தானே அதுல வேற கடை முதல் உள்ளுக்கு இருக்கும் பேருந்து 4 பேர் கல்லு கட்டு வேணும் முன்னுக்கு பேருந்து அடுத்த அந்த கல்லுக்கு நேரம் சீட்டு போட வேணும் அடுத்த வருஷம் அப்படி கடையை பேர் இங்க வந்துட்டு. இதால என்ன பிரச்சனைனா அந்த உண்மையா கடை போட்டிருக்கவனும் இனி பிரச்சனை வருவான். அந்த ரோட்டு பிரச்சனை மக்கள் ஸ்டாண்ட் ரோட் எவ்வளவு பெரிய டிராபிக்கான இடம் இல்லை அத இப்ப அந்த மெட்ட என்ன ஹாஸ்பிட்டல் ரோட் டிராபிக்கா இருக்குன்னு அதை ஒன் வே ஆக்கிட்டாங்க. அதுண்ட தூண் எங்கேயோ இருக்கும் பேர் கடையின் தூண் ஆனா கடையின் தொடக்கம் இங்கே இருக்கும் கொஞ்சம் கட்டி 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 இப்படி வாரது இவையிலும் ஒரு 1000-2000 அந்த நேரம் கேட்க கொடுத்தோன்னா பிரச்சனை வச்சு எல்லாம் இப்படித்தானே நீங்க சொன்ன மாதிரி திட்டமிட தெரியாத தவிசாளர்களை உள்ள கொண்டு வந்திருக்குது. அதை விட என்ன சொல்லுவாங்கடாப்பா இதுவள் எல்லாம் இந்த லஞ்சத்துல ஊறின கூட்டங்கள் இதுல கொஞ்சம் இனி அடக்கி ஒடுக்குறது அதே மாதிரி கொஞ்சம் நிமித்தி எடுக்கிறது கரைச்சல்லாம். அது மட்டும் இல்லாமல் ஆளுக்கு எங்கட என்பிபி அரசனாக்காக்கு கொஞ்சம் ஆதரவை கூட்டுற வேலையை தமிழரசு கட்சியே செஞ்சோண்டு வர வேலை தான் கிடக்கு பாக்க. அது அவன் சிலவனு இப்படிதான் செட் பண்ணி விட்டாங்களோ இருக்கிறான். எனக்கும் சிலவன நியூஸ் நான் கேள்விப்பட்டோன்னே தோன்றது ஒருவனை இப்படி செய்யுங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் எழுதி கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு இவங்க தாங்களே தாங்கட மண்டல தூக்கி போட்டு இல்ல அதான தமிழரசு கட்சி ஒரு சிங்கள கட்சிக்கு நடிக்கிறது வைங்க அதே மாதிரி எல்லாரும் தமிழரசு கட்சி என்று காட்சி ஒன்று புரியல் அது ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அடையாளமான கட்சி என்றபடியா இருந்த கட்சி இப்ப மற்ற கட்சிகளுக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதான் சொல்றேன் சைக்கிள் கட்சி உண்டு அதே மாதிரி எங்க சுயேட்சை டாமல் மாதிரி கிடக்கு. இப்ப எல்லாத்தையும் பார்க்க கடைசியா தமிழ் மக்களோட கட்சி எது என்ற ஒரு கேள்வி ஒன்று வருது இல்லையா? எல்லா கட்சிகளையும் பிரச்சனை இருக்கு. நீங்க அதை மட்டும்தான் ஸ்போர்ட் பண்ணி காட்சி கொண்டு இருக்கிறீங்க எல்லாரும். அதாவது சுதந்திரன் ஐயா அவங்க காட்சி இருக்கிறார் எல்லா கட்சியும் இருக்கு தானே இந்த கட்சியை மட்டுமே எல்லாரும் யோசிக்கிறீங்க. இந்த கட்சி வந்து எனக்கு என்ன சொல்லுவாங்களா இவங்களோட பிரிவில எனக்கு என்ன ஒரு பெருங்கோவம் நேரில் பெருங்கோவம்டா சுதந்திரம் கோவம் இல்லை எங்கட வேர்லையும் எங்கட கிளர்ச்சி அவர்லையும் கோவம் இல்லை மற்றது ரவிகரனா ஒரு கோவம் இல்லை. இந்த மத்திய குழு உறுப்பினர்கள் என்று கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க யார தலைவராக்குறது யார அதே மாதிரி கூட்டத்தில் இன்றைக்கு என்ன நடந்தது கூட்டத்தில் அறிக்கை வெளியிட்டவங்களா எத்தனை பேர் வந்தவை எத்தனை பேர் சம்மதிச்சவை இதெல்லாம் அவைதானடா பார்க்கணும். இப்போ சுமந்திரனுக்கும் சிறிதனுக்கும் கட்சிக்குள்ள ஒரு முருகன் டக்குன்னு மத்திய குழு வந்து என்ன பிரச்சனை சொல்லி சமாளிச்சு பிரச்சனையை முடிக்கணும் என்ன இவையெல்லாம் ஒன்று மறக்கினும் இல்லை ஒரு தரம். முதல் இந்த மாவை சேனாதிராஜா அவர் மேடையை இறைக்க இல்லை சாணக்கியோட சேர்ந்து நின்ற கூட்டம் தான் ஒரு கூட்டத்துல இருக்கு. ஒரு ஆக்கள் மாவை சேனாதிராஜா பேரோன் பண்ணி நிற்கிறாங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது ஏதாவது கட்சிக்கு நடக்க முடிவெடுக்க தெரியாம இருக்கு மத்திய குழு உறுப்பினர்கள் இருக்கிற முகங்கள்லாண்டாப்பா முதல் பச்சை கல்லறடாப்பா அவங்கெல்லாம் அவங்களோட பிளான் எல்லாம் அவங்களுக்கு தான் அவங்கெல்லாம் பட்டியல் எல்லாம் மாறி இருக்கு அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க வெளிப்படையா சும்மா அந்த 2 முகங்கள்லாம் எங்களுக்கு பெருசா தெரியுது தமிழரசு கட்சியில இந்த மத்திய குழு உறுப்பினர்கள் எல்லாருமே விலை போன ஆக்கலடா. விலை எப்படி தெரியுமா இங்க விலை நடக்குதுன்னா இப்ப பெரிய அரசியல் கட்சிகள் இருக்கு தானே தென்னிலங்கை அரசியல் கட்சி எல்லாம் தமிழ் கட்சியில விலை பேசுறதுக்கு பட்டி மாத்துறது அதே பட்டியே தங்களை கட்சிக்குள்ள மாத்தி அந்த பட்டியல இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் அவைக்கு போகுது. அந்த பெர்சன்டேஜ்ல இருந்து சின்ன சின்ன உறுப்பினர்கள் மத்திய குழு உறுப்பினர்களோ இல்ல அந்த உறுப்பினர்களோ யாருக்கு சப்போர்ட்ன்றது தீர்மானிக்கிறது. வவுனியா பிரதேச சபை தவிசாளர் தமிழரசு கட்சி சார்பான ஒரு பிள்ளைதான் நான் உனக்கு சொன்னேன் வவுனியா வடக்கு பிரதேச அந்த பிரதேச சபையின் தவிசாளர்கிட்ட பதவியை எப்படி என்றாலும் பறிக்கணும் அதுக்கு 1 கோடி ரூபாய்
பின்னுக்கு 1 கோடி ரூபாய் பேசப்பட்டு கொண்டிருக்குது அரசாங்கம். இல்ல எப்படியாவது போன்ற ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதவியிலிருந்து விலக செய்யணும் அல்லது விலக்கணும், அதுக்கு 1 கோடி ரூபாய் டீல் பேசப்படுதுடா. அதைத்தான் அவவே ஒத்துக்கொள்றான். 1 கோடி ரூபாய் எனக்கு டீல் பேசப்படுது, எனக்கு நிறைய அச்சுறுத்தல் இருக்கு, எனக்கு நிறைய தேவையில்லாம அவ பேர்கள் அவ பழியல் இருக்குது சொல்லி இறங்கிதான் வேலை செய்யறாங்க. என்ன பிரச்சனை என்னன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு நாங்கள் இந்த கட்சி அடிப்படையில உண்மையிலேயே வாக்களிக்கவே கூடாது. தமிழரசு கட்சி எங்கட கட்சி, சைக்கிள் கட்சி எங்கட கட்சி, என்பிபி கட்சி, சிங்கள கட்சி, அப்படி உள்ளூராட்சி சபைகளுக்கு வாக்களிக்கும். உள்ளூராட்சி சபைகள்ல உண்மையிலேயே எங்கட தமிழ் கட்சியில தான் கொண்டு வரணும், அதுல நாங்க உறுதியா இருக்கோம். ஆனா எங்கட ஏரியாவுக்கு அவன் என்ன செஞ்சவன் அதைத்தான் நாங்க பார்க்கணும். அதான் உள்ளூராட்சி சபை தேர்தல். பாராளுமன்ற தேர்தல்ன்றது வேற, அது எங்கட தமிழ் கட்சி என்ற பெரும்பான்மை நாங்க காட்ட வேண்டிய இடம். இங்க எங்களுக்கு தமிழ் கட்சி தான் வாக்களிக்கணும், ஆனா எங்கட ஏரியாவுக்கு என்ன செஞ்சவன் என்றதான் நாங்க பார்க்கணும். தம்பி இப்ப என்ன சொல்லுவா, இப்ப இன்னொரு பிரச்சனை புதுசா துவங்கி இருக்கு. என்ன பிரச்சனை? பிரஜாசக்தி அதிலையும் வேண்டியாக்களை கொண்டு போட்டிருக்கணும். ஆனா எங்கடையாக்கள், அதாவது எங்கட பார்லிமெண்ட் எங்கட லோக்கல் இதுல இருக்கிறாக்கள் கதைக்கணும். இவைகளுக்கு என்ன உரிமை இருக்குது இதுகள் எல்லாம் செயற்படுத்துறதுக்கு? எங்கட கிராமத்துல நடக்கிற பிரச்சனைகளை சொல்லி அதுக்கான தீர்வுகளை தர இவைக்கு என்ன உரிமை இருக்கு? மக்களால் தெரிவு செய்யப்பட்டவையோ கேள்வியே கேட்கணும். உண்மைதான்டாப்பா, உண்மைதான். என்ன சொல்லலாம், ஒன்று அரச ஊழியரா இருக்கணும், அப்படி இல்லாட்டி மக்களால் தெரிவு செய்யப்பட்டே இருக்கணும். எப்படியும் இந்த அரச ஊழியர் நீங்க சொன்ன அரச ஊழியர்கள்ட்டயே இந்த விஷயத்தை முழுமையா ஒப்படைக்க கூட ஆயிரண்டா அவை அரசாங்கத்துக்கு சார்பானவை. உதாரணமா இந்த பிரதேச செயலருக்கு இப்ப வந்த இந்த அஜெண்டாவின் படி எவ்வளவு அதிகாரம் கூட போயிருக்கு. ஆளுநருக்கு எப்படி அதிகாரம், அதே மாதிரி பிரதேச செயலருக்கான அதிகாரத்தை மாற்றி வச்சுக்காங்க. எங்கட வேறுக்கான அதிகாரம் பறிக்கப்பட்டு போகுதுடாப்பா. மக்களால் தெரிவிக்க உறுப்பினருக்கான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு போகுது. இப்ப என்ன பிரச்சனை என்னன்னா, இவங்கள் இனவாதம் கதைக்க மாட்டோம்னு சொல்லி இனவாதத்தை அந்த சிரிஞ்சில வாழைப்பழத்துல ஏத்திய மாதிரி ஏத்தி கொண்டு இருக்கிறாங்க. வாழைப்பழத்துல ஊசி ஏத்திய மாதிரி ஏத்தி கொண்டு இருக்காங்க. தெரியாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறாங்க. எங்கட மக்கள்ல ஒரு சில ஆக்கள், அன்ரோகுமார அரசநாயக்க இடதுசாரி கட்சியினுடைய தலைவர், அப்படி இப்படி என்று ஒரு பெரிய ஒரு கிரிப் ஒன்ன பிடிச்சோன்னு இருக்காங்க. அந்த துப்பாக்கி சொன்னா அந்த தெரியும் தானே, இப்படி ஏதோ ஒரு வகையில இப்ப அரசாங்கத்துக்கு எதிரான ஆக்கள்லாம் செய்யறாங்களோ இல்லாட்டி இவங்கள்லாம் ஏதோ செய்யறாங்களோன்னு பல கதைகள் அடிபடுது. ஆனா இதால பாதிக்கப்படுறது யாரு? சாதாரண பொதுமக்கள்டாப்பா. அதை விட என்ன சொல்லுவாங்க, இப்ப அடுத்த இந்தியா அந்த ஏஐ தொழில்நுட்ப மாநாடு நடக்க போகுது. அனுரகுமார சேனாயக்க போறார். அனுரகுமார சேனாயக்கோட நிறைய ஏஐகள் தெரியுது. அந்த ஏஐ சிலதெல்லாம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கிரிக்கெட் மேட்ச் ஒன்று நடந்திருக்கு போட கொழும்புல. அன்றைக்கு டிவியில பார்த்தேன் அனுரகுமார சேனாயக்க படம் பெருது. அதுல அவர் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி மச்சான் நம்ம எல்லாம் காத்துது காடவுலையா என்ன நடக்குது? என்ன லாபம்? சீனி கூடி இருக்கு, அரிசி விலை கூடி இருக்கு, பருப்பு விலை கூடி இருக்கு, இந்த கரண்டையும் திருப்பி கூட்ட நிக்கிறாங்க. ஜனத்துக்கு புழக்கம் இல்லையோடாப்பா. அவங்க செஞ்சதானே ஒன்றும் செய்யறான், ஜனம் கொண்டாடுதுரா. நான் நினைக்கிறேன் 5000 கொடுத்துட்டு ஜாமான தாங்கன்னு கேட்கறத கூட விலையல் தலையில் விசாரிக்குது. உண்மையிலே என்ன அன்றைய சொன்ன மாதிரி என்ன இந்த மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அறகலை எவ்வளவு எழும்பி பொதுமக்கள் அடிச்ச இந்த என்ன பொதுஜன பெரும்பாலான ஆட்களுக்கு மேல சரியான நடவடிக்கை இன்னுமே எடுக்க இல்லை. அதுக்கு இன்னும் இப்படி சொல்றாங்க. அப்ப இப்பயும் பொதுஜன பெரும்பாலான தான் இயக்கி கொண்டிருக்கோம் அரசாங்கத்தை. என்னதான் மாறினாலும் உண்மையாவே யார் சொன்னாலும் ஒரு பெரிய லெவல்ல இருக்கிற, அதாவது இந்த பெரிய வர்க்கம் ஒன்றுதான் அனுரகுமார சேனாயக்க இயக்குது. அதாவது தொழிலாளர்கள் என்ற விஷயம் ஒரு பட்டியல் ஒரு பக்கம் இருக்கட்டும். என்ன அந்த முதலாளி வர்க்கம் இருக்குல்ல, முதலாளி வர்க்கம் தான்டாப்பா இவரை இயக்குது. அது வெளிப்படையான உண்மை. அந்த முதலாளி வர்க்கத்துல எல்லாருமே அந்த குடும்பம் தான், முன்னாள் குடும்பம் தான், முழுக்க அந்த குடும்பம் தான், அவங்கள்தான் கிடக்குது. எல்லாம் பேர் தான் சரியான இயக்குற முதலாளி, எல்லாம் முதலாளி மாதிரிதான். இப்ப அதான இப்ப எங்கட போய் கத்தி நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே விலை கூடி இருக்கு. ஆனா என்னன்னு இந்த ஜனம் கத்தாலும் நுவரெலியால பாத்தீங்களா, அனுரகுமார சேனாயக்க நீங்கள்லாம் எங்களுக்கு ஏதாவது செய்யணும் இவங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு போறாங்களோ இல்லாட்டி என்ன விஷயமா தெரியல. ஆனா ஏதோ ஒரு வகையில மக்கள் ஆதரவு இருக்கிற மாதிரி ஊடகங்கள்ல காண்பிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. டிஜிட்டல் ப்ரமோஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சொன்னேன், டிஜிட்டல் ப்ரமோஷன். ரைட், இப்ப டிஜிட்டல் சைக்கிள் ரெடி ஆயிட்டு சரி வெளிக்கிடுவோம். நான் ஏத்த உடனே தானே நீ ஏத்தி கொண்டு போவோம். லேண்ட் மாஸ்டர் வந்துட்டு போயிட்டு வார்.